வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒற்றையாட்சி திணிக்கப்பட்டால் தமிழீழ போராட்டம் மீண்டும் வெடிக்கும். அன்புமணி அதிரடி எச்சரிக்கை. காற்றில் பறந்த சபை நாகரீகம். குழப்பத்தில் முடிந்த யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவை விசேட அலகாக மாற்ற தீர்மானம். 16 வருடமாக படை வசமிருந்த 25 ஏக்கர் காணி விடுவிப்பு. வவுனியாவில் விகாரை அமைக்கும் தொல்பொருள் திணைக்களம். பிரதேச மக்கள் விசனம். டக்ளஸ் தேவானந்தாவை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. கொழும்பு மாநகர சபையின் தோல்வியடைந்த வரவு செலவு திட்டத்தை மீண்டும் சபைக்கு சமர்ப்பிக்க தீர்மானம். 6 அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு விசாரணை. டக்ளஸ் பாதாள உலக குழுவுக்கு துப்பாக்கியை வழங்கியது ஏன்? கஜேந்திரன் கேள்வி. தையிட்டி விகாரைக்குள் சென்ற தமிழ் எம்பி அம்பலப்படுத்திய பிரதேச சபை உறுப்பினர். யாழில் தேசிய கொடி ஏற்றியதில் சர்ச்சையை கிளப்பிய அமைச்சர் சந்திரசேகரன். வெடிகுண்டு அச்சுறுத்தல். போலீசார் இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. தமிழ் தலைமைகளின் இந்திய பயணம் நடைமுறைக்கு செல்ல முயற்சிக்கும் பூகோள அரசியல். தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தமக்கிடையே வசவு வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாலும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் வந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் கூச்சல் குழப்பத்தாலும் வழக்கம் போல முடிவேதுமின்றி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநடுவில் கலைந்தது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற நேற்றைய கூட்டத்தில் ஆளுநரால் சமர்ப்பிக்கப்பட்ட 3 சமர்ப்பிப்புகள், நித்வா புயல் நிவாரணம், வீட்டு திட்டம், நிதி ஒதுக்கீடுகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. ஆனால் அந்த தீர்மானங்களை எடுப்பதே பெரும் பாடாக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லா விடயங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கிடையே முட்டி மோதினர். குறிப்பாக வளமை போன்று அர்ச்சனா எம்பி எல்லா விடயங்களிலும் தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் உள்ளூராட்சி மன்ற தவிசார்களுடனும் தர்க்கப்பட்டார். இதன்போது பேப்பையல், விசரா, குரங்கு, செம்மறி, மடையன், நாய்க்குட்டி, குடிகாரா, பொத்தடா, மோடடா என்பன போன்ற சபையில் பேசத்தகாத வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டன. அதன் பின்னர் தையிட்டி விகாரை தொடர்பான விடயத்தை கஜேந்திரகுமார் எம்பி கூட்டத்தில் பேச முற்பட்ட போது பெரும் குழப்ப நிலை தோன்றியது. அப்போது ஒருபோதும் தையிட்டி விகாரையை உடைக்க முடியாது என்று ஒரே போடாக போட்டார் கடற்றொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகரன். அதற்கு கஜேந்திரகுமார் எம்பி ஏன் உடைக்க முடியாது என்று திருப்பி கேட்க அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் வென்று விளங்கி சமாளிக்க முயன்றார். இதன்போது பிரதேச சபைகளின் தவிசாளர்களிலிருந்து தையிட்டி விகாரை பிரச்சனை முக்கியமானது, அதற்கு அமைச்சர் பதில் சொல்லட்டும், அதன்பின் உங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் என்று தெரிவித்தனர். உடனேயே அமைச்சருக்கு பக்கபலமாக சபையிலிருந்து பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்ற பெயரில் நுழைந்திருந்த தேசிய மக்கள் சக்தியினர் தையிட்டியை விட்டு வேறு விடயத்தை பேசுங்கள் என்று கூச்சலிட்டு குழப்பம் விளைவித்தனர். இறுதியில் இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியாத, கையால் ஆகாதவராக வேடிக்கை பார்த்தபடி அமைச்சர் சந்திரசேகரன் இருந்த நிலையில் எந்த முடிவுமின்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலைந்தது. இது மாநில அதிகாரம் முழுக்க கொடுக்கிறதுக்கு சமன். ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து மத்திய அப்படி செய்யல. அது ஒரு ஹாஸ்பிடல் நான் கிடைக்கிறேன். எனக்கு பெரிய வேலையில திருப்பி கலைக்கிறதுக்கு நான் சொன்னேன். இளங்குமணன் பாராளுமன்ற உறுப்பினரை யாருமே அந்த நாய் அது இதுன்னு கலைக்க வேணாம் சொன்னேன். இதெல்லாம் 10-15 நேரத்தில் பாராளுமன்ற நேரம் நக்கே வெக்கம் யாருக்கு சொன்னது? அவருக்கு என்ன திருப்பி கலைக்கலாம். நான் கை நாட்டு இல்ல, நீ கால் நாட்டு ஒற்றையாட்சி முறைமையை திணிக்க இலங்கை அரசு எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் புதுப்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு வழிவகுக்கும் என்று தமிழக கட்சி ஒன்று எச்சரித்துள்ளது. எனவே தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று
பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் ஒட்டியாட்சி முறைமையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருகின்றனர். இது சிங்கள பெரும்பான்மை வாதத்தை மேலும் ஊக்குவிக்கும். 2 தேசிய இனங்கள் வசிக்கும் நாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவை. 1987ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைப்பதன் மூலம் தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கருத்தில் கொண்டதாகும். இருப்பினும் இலங்கை அரசு இதை தொடர்ந்து செயற்படுத்த மறுத்து வருகின்றது. 13வது அரசமைப்பு திருத்தம் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக குறைத்துவிட்டது. விடுதலை புலிகள் இல்லாத நிலையிலும் தமிழர் விடுதலை போராட்டத்தின் மூல காரணங்கள் நீடிக்கின்றன. எந்த நிலையில் சுயாட்சியை நிரந்தரமாக மறுக்கும் எந்தவொரு அரசமைப்பு மாற்றமும் ஈழத்தமிழர்களுடைய அடக்கப்பட்ட விடுதலை உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட்டு இலங்கையின் எதிர்காலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையோடு இணைந்து இயங்கி வரும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை விசேட தனியலுக்காக இயக்க வைப்பதென யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையை மத்திய சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பான சுகாதார அமைச்சரின் கோரிக்கை ஆளுநரால் நேற்றைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. நிதி கையாளுகை, நிர்வாக சிக்கல்கள் போன்ற காரணங்களாலேயே அந்த மருத்துவமனையை மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வரும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் நீண்ட நேரம் ஆராயப்பட்டது. எனினும் மத்திய அரசின் கீழ் தெல்லிப்பளை மருத்துவமனையை கொண்டு வரும் திட்டத்தை வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் முற்றாக நிராகரித்தார். இறுதியில் தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவை தனியான விசேட அலகாக மாற்ற இயங்கி வைக்கலாம் என கஜேந்திரகுமார் MP சிவார் ஒன்றை முன்வைத்தார். அது தொடர்பில் யாழ் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளரின் ஆலோசனை பெறப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இது தவிர யாழ் மாவட்டத்தில் இருக்கும் வலிகாமம் கல்வி வலயத்தை 2 ஆக்கி புதிதாக வட்டுக்கோட்டை கல்வி வலயத்தை உருவாக்குவதெனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து மத்திய சுகாதார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டுடன் பெண்ணாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை மேற்கொள்ளும் பொறிமுறைக்கும் நேற்றைய கூட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெல்லிப்பளை பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டியிருக்கு. அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது. விளங்க சொல்றேன். அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படும் அந்த கேன்சர் யூனிட் வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு கீழே டீச்சிங் ஹாஸ்பிட்டல் கீழே தான் வருது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நல்லூர் கிராம சேவையாளர் பிரிவில் கடந்த 16 ஆண்டுகளாக இராணுவத்தின் வசமிருந்த 25 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று பார்வையிட்டதுடன் விடுவிக்கப்பட்ட பகுதிக்கு பொறுப்பான இராணுவ உயர் அதிகாரிக்கு தொலைபேசி மூலம் நன்றியையும் தெரிவித்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாட மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள இந்த 25 ஏக்கருக்கு மேற்பட்ட மக்களின் காணிகள் அவற்றின் உரிமையாளர்களிடம் விரைவாக கையளிக்கப்படும் என்று இளங்குமரன் MP தெரிவித்துள்ளார். வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தடுத்து வந்த தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்கு உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது. அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது. எனினும் ஊர்வலங்கள் கடும் பிரயத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதியை பெற்று பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பித்தன. இந்த நிலையை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்த எண்கோண மண்டபத்தினை தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து ஐங்கோண மண்டபத்தில் விகாரை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை குறித்த எண்குண மண்டபம் இருந்த பகுதியில் இருந்த கடந்த காலத்தில் எண்குண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு அது எல்லப்ப மருதங்குளம் குளக்கட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு தற்போது எல்லப்ப மருதங்குளம் பகுதியில் அது கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை 72 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கம்பஹா நீதவான் நீதிமன்றம்
அனுமதி வழங்கியுள்ளது. 2001ஆம் ஆண்டு இராணுவத்தால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கமைய 2019ஆம் ஆண்டு கம்பகா வெளிவேறிய பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை இராணுவத்தினால் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவ நடுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது குறித்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டவை என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையின் தோல்வியடைந்த அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை மீண்டும் எதிர்வரும் 31ஆம் தேதி புதன்கிழமை சபைக்கு சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை மேஜர் விராய்கலி பல்தார் தலைமையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கூடிய இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பில் மாநகர சபையின் கூட்டு எதிர்க்கட்சிகளின் தேசிய அமைப்பாளர் எஜ்எம் மென்சில் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 57க்கு 60 என்ற அடிப்படையில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒன்று மீண்டும் 14 நாட்களுக்குள் சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் இன்னும் 5 நாட்களில் இந்த வருடம் முடிவடைவதனால் எதிர்வரும் 31ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை மீண்டும் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் சாத்தியப்படாத வருமான இலக்கு போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு கூட்டு எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்திருந்தோம். இந்த நிலையில் தற்போது மீண்டும் 31ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தையே மீண்டும் சமர்ப்பித்தால் அதற்கு எம்மால் ஆதரவளிக்க முடியாது. அதனால் கொழும்பு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமான முறையில் தயாரித்து சமர்ப்பித்தால் அது தொடர்பில் நமக்கு ஆராய்ந்து பார்க்க முடியும். அதே நேரம் 31ஆம் தேதி வரவு செலவு திட்டம் காலை 10 மணிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும். விவாதம் இடம்பெறாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சர்கள் 6 பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி செலவை சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்து குவித்தமை குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 6 அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி 5 அமைச்சரவை அமைச்சர்களும் ஒரு பிரதி அமைச்சர் இந்த விசாரணை வலைக்குள் சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அமைச்சர்கள் சொத்துக்களை குவித்த விதம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, குமார ஜேகொடி, சுனில் கந்துனத்தி, நலிந்த ஜேதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் ஆகியோருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஊழல் மோசடி விரயம் என்பனவற்றுக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமினி கமந்த துசார என்பவர் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கமந்த துசார என்பவரை எதிர்வரும் 30ஆம் தேதி லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் இன்று காலை விடுக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த தகவல் குறித்து கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி மாவட்ட செயலகத்தின் 5 இடங்களில் குண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு நேற்றைய தினம் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கண்டி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், போலீஸ் மோப்பனாய் பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலுக்கு செய்யும் பிரிவு மற்றும் இராணுவத்தின் குண்டு செயலுக்கு செய்யும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நேற்று காலை முதல் மாலை வரை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சந்தேகத்துக்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை. அதன்படி இந்த தகவலானது பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகவே கருதப்படுவதாகவும் இது தொடர்பில் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்.
யாழ்ப்பாணத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குடைபிடித்தவாறு தேசிய கொடியேற்றிய விவகாரமானது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் சந்திரசேகரன் கொடியை பிடித்தவாறு தேசிய கொடியை ஏற்றியுள்ளார். தேசிய கொடி என்பது நாட்டின் கொடி. அதனை ஏற்றுகின்ற போது அதற்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும். எனினும் முன்மாதிரியாக செயல்பட வேண்டிய அமைச்சரே இவ்வாறு தேசிய கொடியை ஏற்றிய சம்பவம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாகவே மக்கள் தங்களது சொந்த நிலங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையிட்டி விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டமானது பல சர்ச்சைகளை தோற்றுவித்தது. எந்த நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை போலீசார் விகாரைக்குள் செல்ல அனுமதித்ததாக தமிழரசுக் கட்சியினுடைய வலிதற்கு பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் ஸ்ரீதரன் எம்பியை அனுமதிக்கவில்லை. எனவே அவரை நாங்கள் இராணுவத்தின் ஒட்டுக்குழு என்றுதான் கூறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுவை வழிநடத்தியவர் டக்ளஸ் தேவானந்தாவா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தக்காரராக இருந்த மாகந்தர மதிசனுடைய கைத்துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவனுடையது என்பதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதானது பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் என்று நாடாளுமன்றத்தில் ஒருமுறை டக்ளஸ் தேவானந்தா கூறியிருந்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக போரிட்ட இலங்கை படையினரே போர் முடிந்த பின்னர் பல புகைப்படங்களையும் ஆவணங்களையும் பரிசீலித்து போதைப்பொருள் மற்றும் அது தொடர்பான எந்தவொரு ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று தெரிவித்தனர். அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இவ்வாறானதொரு பழியை சுமத்தியிருக்கிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை குழு ஒன்று தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்துள்ளது. இந்த குழுவில் தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த கட்சிகளில் ஐங்கரநேசனின் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மட்டும் பங்கு பெற்று இருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சியைச் சேர்ந்த சிவாஜி லிங்கமும் ஜனநாயக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி தவராஜாவும் சுகவீனம் காரணமாக பங்கு பெற்றவில்லை என கூறப்படுகின்றது. இந்த பயணத்துக்கான ஒழுங்குகளை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஊடாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை தந்தை செல்வா தலைமையிலான குழுவினர் கடந்த 1970களின் ஆரம்பத்தில் குழுவாக பயணம் செய்து தமிழ்நாட்டு தலைவர்களை சந்தித்ததை தொடர்ந்து தந்தை செல்வா தலைமையிலான குழுவின் பயணத்திற்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான குழுவின் பயணத்துக்கும் இடையே ஒற்றுமை உள்ளன. தமிழ்நாட்டின் கட்சி அரசியலுக்குள் மாட்டுப்படாமல் தமிழ்நாட்டு தலைவர்களை சந்தித்துள்ளனர். அனைவரும் தங்களின் பொதுவான கோரிக்கைகளையே முன்வைத்தனர். இதன்படி பிரதான கோரிக்கை சமஷ்டி ஆட்சி முறைக்கு ஆட்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். இந்த தடவை மேலதிகமாக தமிழக கடற்தொழிலாளர்களின் அத்துமுறைகள் பற்றியும் உரையாடியுள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் இயக்கம், திராவிடர் கழகம், பாரதிய ஜனதா கட்சி என்பன சந்தித்த கட்சிகளில் முக்கியமானவையாகும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் வைகோவும் தமிழீழ ஆதரவாளர் நெடுமாறனும் சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த மறுப்புக்கு புலம்பெயர் தமிழர் சிலரின் தூண்டுதல்கள் காரணமாக இருக்கலாம். சமஷ்டியை முன்வைப்பதனால் தமிழீழ கோரிக்கை பலவீனப்பட்டு விடும் என்ற கருத்து புலம்பெயர் தமிழர் சிலரிடம் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலும் இது பற்றிய கருத்துக்கள் பரவி வந்திருக்கின்றன. இந்த சந்திப்புகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்தமையே முக்கியமானதாகும். அண்மை காலமாக ஈழத்தமிழர் விவகாரத்திலிருந்து சற்று விலகிய போக்கே ஸ்டாலினிடம் காணப்பட்டது. நிவாரண நடவடிக்கைகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் பற்றி ஸ்டாலின் எந்தவித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. தாயகத்தில் ஒரு தேக்க நிலை இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கலாம். திமுக மட்டுமல்ல, ஏனைய தமிழ் கட்சிகளும் இந்த விவகாரத்தில் மௌனமாகவே இருந்தன. சீமானின் நாம் தமிழர் இயக்கம் மட்டும் அவ்வப்போது குரல் கொடுத்துக் கொண்டிருந்தது. ஸ்டாலினை சந்திக்க முடிந்தமைக்கு திருமாவளவன் பிரதான காரணமானவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதனால் இந்த சந்திப்பை ஒழுங்கு செய்யக்கூடியதாக இருந்தது. இதற்கு முன்னர் சுமந்திரன், சாணக்கியன், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் சென்றபோது ஸ்டாலினை சந்தித்து உரையாட முடியவில்லை. கூட்டத்தோடு கூட்டமாகவே சந்திக்க முடிந்தது. கனிமொழியுடன் மட்டும் சந்தித்து உரையாட அவர்களினால் முடிந்தது. தற்போது தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருப்பதனால் அதுவும் சந்திப்பை சாத்தியப்படுத்தி இருக்கலாம். இந்த விடயத்தில் திருமாவளவனுக்கு தமிழ் மக்கள் நன்றி கூறியாக வேண்டும்.
அவர் கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வந்தபோது இந்த கட்டுரையாளரும் அவரை சந்தித்திருந்தார். அவரிடம் ஈழத்தமிழர் தமிழ்நாடு உறவினை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என கூட்டாக நாம் கோரிக்கை விடுத்தோம். உடனடியாக அதை செய்வதாக அவர் வாக்குறுதி அளித்தார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் மரநடுகை வாரத்துக்காக யாழ்ப்பாணம் வந்த அவர் வடமராட்சியின் கிராமங்கள் தோறும் நடந்து சென்று பணம் விதைகளை நாட்டினார். தமிழ் இளைஞர்களுடன் மனந்திறந்து உரையாடினார். நாங்கள் எங்கள் கடமைகளை செய்கின்றோம், நீங்கள் இங்கு ஒற்றுமையாக குரல் கொடுங்கள் என தமிழ் இளைஞர்களிடம் கூறினார். சந்திப்புகளின் போது கஜேந்திரகுமார் மத்திய அரசினையும் பகைக்காமல் தமிழ்நாட்டு மக்களையும் பகைக்காமல் நிதானமாக கருத்துக்களை முன்வைத்தார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை கூறுகின்ற போதும் அதன் விளைவான 13வது திருத்தம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை வெளிப்படுத்தவில்லை என்பதை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தினார். அவரது கருத்துக்களில் சமஷ்டி கோரிக்கை, ஏக்கிய ராஜ்ய தீர்வு யோசனை நிராகரிப்பு, தமிழக கடத்தொழிலாளர்களின் அத்துமுறல் என்பனவே முக்கிய விடய பொருட்களாக இருந்தன. சமஷ்டி கோரிக்கையின் மூலம் நடுப்புள்ளியை கண்டுபிடித்து பலப்படுத்தலாம். இதை தவிர்த்து தமிழீழ கோரிக்கை தொடர்பாக ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டில் கொண்டுவர புலம்பெயர் தரப்பினரால் முடியவில்லை. சீமானின் நாம் தமிழர் கட்சியோடு அவர்களது அரசியல் சுருங்கி போயுள்ளது. மொத்தத்தில் தமிழ் தேசிய பேரவையின் பயணம் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான பயன்களை கொண்டு வரலாம். இதற்கு தொடர் செயற்பாடுகள் தேவை. தமிழ்நாட்டில் ஒரு தொடர்பு அலுவலகத்தை உருவாக்குவது அவசியம். தமிழர் அரசியலில் பூகோள புவிசார் அரசியல் பற்றி அதிகம் பேசிய அரசியல்வாதி கஜேந்திரகுமார் தான். அவரது அரசியலின் மையமே அதுதான். இதற்காக அவர் பல தடவைகள் கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். இன்று தனது புவிசார் பூகோள அரசியலை நடைமுறைக்கு செயற்பாட்டுக்கு கொண்டுவர அவர் முயற்சிக்கின்றார். அவரது முயற்சிகள் வெற்றி பெறுமா என்பதை எதிர்கால வரலாறுதான் கூறக்கூடியதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் முதன்மையானது தாயகத்தில் பலமான ஒருங்கிணைந்த அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புவதே. இதனை உருவாக்காமல் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியளிக்கப் போவதில்லை. தமிழ் தேசிய சக்திகள் இந்த உண்மையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.